இந்த சதிக்கிற பாவலின் பேச்சை கேட்டு என்னுடைய தங்கை அடுத்து தன்னன் தனிமையை விட்டு வந்து விட்டேனே. என் தங்கை என்ன செய்கிறதோ என் தங்கையை காண முடியாதா? என் தங்கை திருமணத்தை காண முடியாதா? இறைவா, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் குச்சிட்டு வருவானுங்க. ஆட்டை போட்டு வீட்டுக்கு பொதடு பூடுவான். சரி மாமா, உங்க அப்பா பத்தி யாராச்சும் உன்னை கல்யாணம் பண்றேன்னா குடும்பம் தலைக்கே போகணும். ஆமா ஆமா மாமா, சீக்கிரமா வீடு போய் சேரணும். கிளம்பி போலாம் மாமா. பாரு, என்னமோ தெரியல, தலையில அடிபட்டு ரத்த காயத்தோட மயங்கி கிடக்குறாரு மாமா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தூக்க மாட்டீங்கன்னா அவன் தான் வந்து இப்ப. ஆமா, அவரை பார்த்தா அப்படி தெரியல, இப்பதான் அடிபட்டது போல இருக்கு. ஆமா மாமா, எலும்பு பாரு. ஹலோ ஹலோ மிஸ்டர். ஹலோ மிஸ்டர். ஆமா, இவ்வளவு நேரம் எழுப்பி எழுந்தாரா? நான் எழுப்புறேன் பாரு. என்னங்க ஒரு பைனான்ஸ்ல வந்தா கூட சரி, அந்த பொம்பளை பார்த்தா கொடுக்குறேன். நம்மளை பார்த்தா உன் மொண்டாட்டி கையெழுத்து போடுங்க. என்ன வரைக்கும் நான் ஏற்படுல அமுதா இழந்து காந்துக்கு வரைக்கும் போட்டுக்கிறேன். அமுதாவா? அப்படின்னா யாரு? இல்லையே. அவனு கட்டுப்புச்ச இல்ல சொல்றான். அவன் ஐயோ ஒரு மயக்கத்துல இருக்கிற மாமா, தெரியல. பாவம் போட்டுக்கிட்ட. நீ யாரு? ஒண்ணு புரியலையா? நான் யாரு மற்ற அனாதாங்க. வரவெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நான் விசாரிக்கிறேன். நீ அந்த ஆட்டெல்லாம் மணிக்கிட்டு இந்த பக்கமா வா. நான் 2 நிமிஷத்துல என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஒரு வழியா முடிச்சிடுறேன். கல்யாணம் பண்ணி வர பொண்ணு அது நீ யாரு எட்டு பேச்சு கிட்ட பேசுற. நம்ம ஆட்டம் சொல்லி ஒன்னா நீ காலியாக கூடுவா. சரிங்களா? பாவம் வரவங்கள ஞாபகத்து சாவுண்டா. என் கைக்கு தாங்க மாட்டேங்கிறீங்க. அமுதா, உனக்கு 2 நிமிஷம் தான். சீக்கிரமா சென்று ஆட்டெல்லாம் மணிக்கிட்டு வாங்க. என்ன எதுன்னு விசாரிக்கிறேன். போப்போ. ஐயா வணக்கங்க. வணக்கங்க வணக்கம் வணக்கங்க. ஆமாங்க, பாருங்கள், என்னுடைய மயக்கத்தை தெளிவித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன என்று சொல்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. பரவாயில்ல விடுங்க. என்னங்க எப்ப பாரு உங்களுக்கு அவசரம் தான். அவசரமா? ஆமா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்க நான் தானே உங்களை காப்பாத்துனேன். ஆமா. எங்க இருந்தாலும் உங்களை பார்த்தா என்ன பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. என்ன மாதிரியா இருக்கு? அது வந்து என்ன வந்து எங்க புரியலையா? புரியலையே. உங்க மேல என் மேல ஒண்ணுமே இல்லையே. ஐயோ உங்க மேல காக்கா கருப்பா தாங்க இருக்கும். நான் என்ன இருமாமா, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரத்துல முடிச்சிடுறேன் மாமா. சொல்றேன் ஒண்ணா. என்ன கேட்ட? நீ சொல்ற அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. என்ன ஊரு ஏது ஊருன்னு விசாரிக்கிறேன் மாமா. என்ன புரியல? ஐயோ மாமா மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ மாமா, மாமா பாவத்தை நினைச்சுட்டா எனக்கு பயமா இருக்கு. நான் 2 நிமிஷத்துல அவரை என்ன எதுன்னு விசாரிக்கிறேன். எலுமிச்சை பயம் தீர்ந்துருவேன். அது வந்து உங்க மேல 143. 143யா? ஆமா. ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. தெரியாதா? பேசுங்க. தமிழே சொல்லிடுவா. உங்களை நான் காதல் பண்றேன். ஐயோ உங்களை கையெடுத்து கும்பிடுறாங்க. வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? நான் யாரும் தானாதியாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். என நீங்கள் மணந்து ஒரு சிறகுடிந்த பறவை போல் வாழ்வதை விட வேறு யாரையாவது உங்களுக்கு கண்ணுக்கு காதை கடிக்கிற என்னது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மாமா. இப்பதான் விசாரிக்கிறேன். ஒண்ணுமா அந்த கடை ஒரு நிலைக்கு வந்திருக்கிற மாமா. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம். அந்த பொட்டாடு தெரியுதா போது அந்த கடை எவ்வளவு தப்பு செய்கிறா. ஆமா, அது குத்து வருது. அதுக்குதான் நாங்களும் போராடுறோம் மாமா. ஒரு நிமிஷம் தான் மாமா. பண்ணுமா மூச்சுமா போனுமா தும்மா என்ன பண்ணிக்கிறா? முருகனி மாமா பத்தி பெருமை பேசுறான். மாமா ஏங்க நான் உங்களை விரும்புறேங்க. உங்களை
திருமணம் செஞ்சுக்க போறேன். வேண்டாங்க, என்னை விட்டுடுங்க. ஏங்க நில்லுங்க. அத நான் ஆசைப்படுறேங்க. சரிங்க, என் மீது நீங்க ஆசைப்படுறீர்கள் என்றால் எனக்கு ஆசை இருக்கிறது. இருந்தாலும் உங்க பேர் என்ன? என் பேர் அமுதா. அமுதா. ஆமா. என் பேரு அமரன். எங்க நல்லா இருக்குங்க. அமுதா அமரன். அமுதா சரியாக இருக்கிறது. சரி, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அடைந்தல் உன்னை தவிர வேற யாரையும் மனமளிக்க மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் கொடுக்க வேண்டும். ஐயோ, அங்க வேற சத்தியம் கொடுத்துட்டேன். சரி, பரவாயில்ல. ஏன் தெரியுமா? இந்த காதலுக்கு நடப்போட பெண்கள் ஒரு வாழ்க்கையை பார்த்து காதலிக்கிறீர்கள், உன்னையே திருமணம் செய்து கொள்வது என்று சொல்கிறீர்கள். பிறகு இந்த வாழை மனசுல எங்க ஏங்க விட்டுறீங்க? ஏங்க என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? நானும் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணுதான். பிறந்த பொண்ணு. ஆமா, சத்தியமா உங்களை தவிர வேற யாரையும் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். இது சத்தியங்க. நீயும் நானும் பிரியாமல் இருப்பதற்கு இந்த ஒரு சத்தியமே போதும் பெண்ணி. போதுமா? அது வானத்தை தேரிலே பூத்திருக்க உலகளவே தாடா குயிலனவே பாடுகள் வளமுற தேடுகள் வளமுற என் பையன்லயே வந்து விடு. என்னங்க கவிதை அரங்கேறும் நேரம். ஏன் மாமா? அட பல்லு, அட சொத்துவாய் முண்ட, அட நொண்டிக்காலா, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவரை தான் விரும்புறேன். என்னை விட ஒரு அழிவாங்க. உனக்கு எவ்வளவு வாங்கி? 36 லட்சம் ஏதோ எங்க அம்மா சொன்னாங்கன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சும்மா சொன்னா அப்படியே பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரியல. அட கழுத, எவனா போய் தூக்க மாட்டேங்கிற சாவுடா லவடிக்க பால். ஏதோ யாரும் இல்லாத கொடுமைக்கு எங்க அம்மா சொன்னாங்கன்னு உன் மேல கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சும்மா ஒரு வார்த்தை சொன்னா பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரியல. அப்படியே வாழை புடிச்சுக்கிட்டு சுத்துற மாதிரி. நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ போய் எங்கன்னா செத்து போ. அந்த பொண்ணு தடவிடுங்கிறாங்க. நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நானும் மரியாதை கொடுக்கணும்னு நினைத்தா என் மகனை மீறி பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு சிந்தும் தேன் துளியில் யாராச்சும் என்ன புதுகுல போது அவங்க மூஞ்சியும் பணப்பட்ட மணிங்கிறப்பா நான் மனசுல வந்து போயிருக்கேன். ஏய், என்ன உனக்கு வீரம் வரணும்? நான் சாவணுமா? சாவலையா? வேண்டாம். ஊரடி எப்படி இந்த மனுஷன் வச்சு நீ எப்படி அவன் போய் அடி, அவன் போய் அடி. எப்படிப்பா அவன் அடிக்க அந்த புண்ணு சொல்லி அவன் அடி வரப்பா எப்படிப்பா எடிக்கிட்டா அந்த பொண்ணு பார்த்து போய் தகுதி நல்ல நல்ல வீடு வந்தா அப்படியே போயிடுச்சு. என் ஆட்சினா மஞ்சு போச்சுப்பா. அதான் மஞ்சு போச்சு. சரி, நான் சொல்ற மாதிரி அவன் அடிக்கணும்னா உனக்கு வேற வரணும். ஒரு வழி இது. என்ன வையா? அது ஒரு மருந்து இருக்குது. மருந்தா? ஆமா.
எது பாக்குற ரோடே போ. இந்த ரோடு இல்லையா? ஆமா, ஆ, பச்சை கலர்ல ஒரு போர்டு இருக்கும். யூரியா மருந்து கடையா? யூரியா மருந்து கிடையா? அதை வாங்கி குடிச்சா செத்து விடுறோம் பாரு. சரி, என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க. பழிக்கிறது டாஸ் பாத்துட்டு தோசமா இருக்கேன். மதுமான கடை. அது 4 அடிக்கு தான் போதுமா? 4 ஆடியா? 4 ஆடா. ஏன்டா பாரு, 4 அடிக்கு போற? 175 ரூபாய் கூடிய. 125 ரூபா. 75 ரூபாடா. 75 ரூபாவா? 125 ரூபாய் கொடுத்துட்டு ஒயிட் ரம் கேளு. ஒயிட் டம்மு. ரம்முடா. ஒயிட் ரம். ஒயிட் ரம் கேளுயா. ஒரு பாரு. அத வாங்கி ஒரு டம்ளர்ல ஊத்தி பாதி தண்ணி ஊத்தி சாப்பிட்டு வச்சியா. உங்களுக்கு யாருக்கு வராத படம் உங்களுக்கு வரும். சத்தியமா சத்தியமா வரும். அந்த குடும்பத்தை வாங்கிடுவா. சத்தியமா இப்போ வாங்கி கொடுத்துட்டேன். நிச்சயமா சொல்ற அந்த பொண்ணு இந்த தெரியுமா? உள்ள மட்டும் பாரு. மனுஷப்பா. ஓ மனுஷியா. பணம் நம்ம கடை வந்துக்கிறியா? பணம் தந்தியா? ஊழ விற்கிறா. ஊழ வைக்கல, நானு சரக்கு வைக்கிறேன். 175 ரூபாய். கொஞ்சம் முன்னாடி வித்துறேன். வீட்டுல இருக்கிறாமே. ஒயிட் இல்ல, ஒயிட் ராம் வருது பாரு. உங்க கடை தெரியாது, கண் தட்டுமா? தலை வரத்தல தலை பரவாயில்ல. இதான் மருந்து. இது புதுசா வீர வர மருந்து. அவர் கடைக்காரை காட்டு எப்படி சாப்பிடுன்னு கேட்டா வச்சு குடிப்பாரு. வச்சு வருஷம் மொத்த கீழே போட்டா அவங்க எப்படி கணக்கு பாரு. தலை எப்படி தருதுன்னா செஞ்ச மாதிரி தூக்கி போறாங்க. கீழே ஒரு தட்டு, மேல ஒரு தட்டு, போட்டா சர்வீஸ் போவானுங்க. ஆமா, இப்பதான் எதா இருக்கிற பழுதுனியா. சனி இது எப்படா ஓப்பி புரியுதோ. அப்படியே குச்சா வாந்தி வந்து பாரு. எனக்கு ஒண்ணுமே ஒப்பு பாரு. வாங்கி வந்தான். வாங்கினல ஊருக்காய் என்ன வாங்குறேன் எனக்கு தெரியாதுப்பா. எப்படி சாப்பிடணும்னா சரி, இன்னொரு வழிக்கிட்டே இந்த உள்ளங்க எடுத்து தலையில நல்லா தேய்ச்சிட்டு மூக்கில் வச்சு போது விஷயம் தெரியும் போல இருக்கமா. ராகவா சாப்பிடும் போல இருக்கோம். கேட்டா ஒரே பணம் தண்ணிதா சைடு செது இல்ல போனுக்கு. நம்ம வாஜர் பின்னாடி போயிடாரு. எப்படி அதை வரதான் கேட்பாரு. ஆமா, அம்பு முள்ளாத பேசாமுங்கிறேன். சத்தியமா நீ தெய்வம் என் வாழ்க்கை வர வர டான்ஸ் என்கிட்டயும் வாங்கி போய் ஏன் பொடி மலையாரு நீ வழி கிடையாதா? ஒதுங்கி போ.
அவன் சொன்னப்பா வீர வந்து வீரா பொண்ணு அவன் மட்டும் லவ் பண்ணி உன் பொண்ணு சிந்தும் தேன் குயிப்பால் விழித்தோழி கோயிலின்னு ஒருத்தன் கூப்பிடுங்கிறான். அவன் லவ்னு மாறிக்கிறான். என் மகளை பத்தி எனக்கு தெரியும். என் மகன் தவறு செய்ய மாட்டான். நீ தான் ஏதோ தவறு செஞ்சிருக்க. சத்தியமா சொல்றாங்க இல்லையே அது சொல்லுங்க. யாரா சொல்லுங்க போனங்க நான் கவுரத்து மட்டும் தூக்க மாட்டேன்னா ஆலமரத்துல போட்டேன். சரி கவுரத்து தலைய சுருக்கு போட்டேன். அப்படியே கழுத்து விட்டு எதிரி முதிர பார்த்தா காலை ஓடிச்சிருமோன்னாவோ ஆலமரத்து காலை ஓடிச்சிருமோன்னாவோ திரும்பி வந்துட்டேன். சரி வேற வழி கிடையாது சாவத்துக்கு. கிணத்துல இருந்து சாவுதான் இருந்துச்சு. கிணத்துக்கு போனா கண்ணு ஃபுல்லாகுது. நம்ம சாவு அனுப்பிச்சு குச்சா நம்ம செத்துட்டோம்னா சளிப்பு கிளி பிடிக்குமோ லாரில இருந்து சாவுதான் சொல்லிச்சு. பைபாஸ் ரோட்ல நிக்கிறேன். ஒத்த கூட மாறி நேரம் எடுத்து வரானுங்க. என் மூஞ்சிய பார்த்துட்டு ஓடி போடுறானுங்க. நீ வா காட்டுறேன். நீ சொன்னது அத்தனை உண்மைதான். அவன் யாரு தெரியல. என்ன விட சமைப்பான். மாமா சொன்னதா உண்மை. ஒண்ணும் கிடையாதுமா. பட்டாம்பூச்செடி பட்டுக்கு பட்டாம்பூச்சிடி அதுதான் சொல்றேன். இத பையனா என் மகன் உனக்கு தான் அதுக்கு தவறே கிடையாது. அவசரப்படுற மாமா சொல்றது யாரோ ஆடி படுக்கிறது கிடையாதுமா. ஒண்ணும் கிடையாதுமா. உனக்கு என்ன புத்தி கெட்டு விட்டதா? எதற்காக என் மனைவியை கொலை செய்து விட்டாய்? அடச்ச உனக்கு கொஞ்சம் கூட அறிவு என்பது கிடையாதுடா. அவள் யார் தெரியுமா? அவள் யார் தெரியுமா? கேட்டால் நீங்க வியந்து விடுவாய். அவள் ஒரு சதிக்காரி, மோசக்காரி, நாசக்காரி, தேசக்காரி, இந்த படுபாவி ஒரு விபச்சாரி. சத்தியமா தேவையா மாமா உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிற வாங்க மாமா. பல்லு மாமா, பல்லு மாமா. அவனோ நீ கேட்ட கேட்டு நான் என்ன கேட்டு போறேன் மச்சா. டேய் வாடா டேய் வாடா போகல வா. என் மகன் என்னவா? என் மகன் என்ன வரா? சரி அமரா, என் மனைவி பார்த்து எப்படி தவறாக பேசுவதற்கு உனக்கு நாவு கூசலையா? நான் எனக்கு நாவு கூசுகிறதா? அவன் நடந்த நடவடிக்கை சொன்னால் நீயே பயந்து விடுவாய். சரி அதை விடு. எதற்காக என்னுடைய மனைவியை நீ விபச்சாரி என்று உணர்த்த என்று கேட்கிறாய்? உண்மைதான். இதான காரணம். உனக்கும் அவனுக்கும் திருமணம் நடந்தது. உடனே நாம் இருவரும் மலைநாட்டிற்கு போருக்கு சென்று விட்டோம்.
போருக்கு சென்று போரில் வெற்றி பெற்றோம். முன்ன இந்த நாட்டிற்கு மன்னனாக மணிமுடி சுட்டி பிறகு நான் இங்கு வந்தேன். வந்த நேரத்தில் பார்த்தால் வயிற்றில கரு சுமந்து கொண்டு காட்சியளிக்கிறார். அப்படி என்றால் மாற்றான் ஒருவனோடு கூடி வயிற்றில கரு சுமந்து கொண்டிருக்கிறார். இந்த விபச்சார் அமரா நீ உரைப்பது அத்தனையே தவறு. என்னடா தவறு? என்ன தவறு? நாம் இருவரும் திருமணம் முடிந்தவனே மலை நாட்டிற்கு போருக்கு புறப்பட்டோம். செல்லும் வழியில் ஆற்றிலே நீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆகினால் இக்கரை இந்த அக்கறைக்கு செல்ல முடியாது என்று ஊடார் ஒரு அழைத்து நாம் இருவரும் அந்த இரவு அங்கே தங்கினோம். ஆனால் நாம் இருவரும் உருக சமயத்தில் நீ மட்டும் உறங்கிவிட்டால் எனக்கு உறக்கம் என்பதே வரவில்லை. என் நினைவெல்லாம் சாட்சியின் மீது இருந்தது. ஆகினால் சாட்சியை சந்திக்க வேண்டும் என்று நள்ளிரவு நேரத்தில் சென்று அரண்மனையில் இருந்த சாட்சி அழைத்துக் கொண்டு மன்னனோட சோலைக்கு அழைத்து சென்று அவளோடு கூடி கலந்து நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்தோம். இவன் வயிற்றிலே கருவை சுமந்தானே அந்த கரு என்னால் உருவாக்கப்பட்டது. இவன் ஈண்டெடுத்தாலே பிள்ளை. அந்த குழந்தை என்னால் பிறக்கப்பட்ட குழந்தை. எனக்கு பிறந்த மகள் தான் அமுதா. அடா சதிக்காரா, அட மோசக்காரா, அட நாசக்காரா, உன்னால உடைய தங்கை நாட்டு விட்டு தந்து விட்டு அண்ணா என்ன இது? என்ன இது? தலையில் அடிப்பட்டு என்ன நாக்கு? தங்கா, இதை ஏன் அம்மா கேட்கிறான்? இதெல்லாம் இவருடைய சொந்த கதை. இதற்கெல்லாம் காரணம் தெரியுமா? ஜெயா, உன்னுடைய தங்கை நீலாம்பரி. ஆமா, என் தங்கையை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்தார். இதனால் வரை என் மனைவியை தவறாக பேசிக் கொண்டார். இப்போது என் தங்கையை குறை கூற ஆரம்பித்து விட்டாயா? என் தங்கையை எப்படிப்பட்டவள் தெரியுமா? அவள் ஒரு உத்தமி, அவள் ஒரு பத்தினி, அவள் எப்படிப்பட்டவள்? அவளை பார்த்து தவறாக பேசுவதற்கு உனக்கு எப்படி மனம் புரிந்தது? விஜயா, உன்னுடைய தங்கை தான் சதிக்காரி, மோசக்காரி, நாசக்காரி, வேஷக்காரி, விபச்சாரி. என் தங்கை விபச்சாரியா? மாமா வா, உங்களை கவனிச்சுக்கிறேன். மாமா பின்னால கவனிக்கிறேன், வாங்க. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய தங்கை என் நாட்டு தளபதியோடு கள்ளக்காதல் கொண்டு அவனைத்தான் விரும்புகிறான். ஆனால் எனக்கு கட்டாய கல்யாணம் செய்து விட்டீர்கள். ஆனால் இந்த உலகத்தில் இப்ப நினைக்க போனால் என்னுடைய தங்கை சாந்தி சத்தியத்தை காத்த உத்தமி, சத்தியத்தை காத்த உத்தமி. நானும் சாந்தியும் இருவரும் உல்லாசமாக இருந்தோம். ஆனால் நாம் இருவரும் உல்லாசமாக இருந்தோம். யாரிடத்திலே உரைக்க கூடாது என்று அவனிடத்திலே சத்தியத்தை பெற்றுக்கொடி. உனக்கு எந்த இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, நான் வருவரை இந்த உண்மையை யாருமே சொல்லக்கூடாது என்று சத்தியத்தை பெற்றுக்கொடி. அப்படி சத்தியம் செய்து காலத்தினால் இதனால் வரை என் மனைவி அந்த சத்தியத்தை காப்பாற்றுகிறார். எவன் அல்லவா சத்தியத்தை காத்து உத்தமி. சரி, என் தந்தையை பற்றி தவறாக பேசி வருகிறாய். நீ உரைப்பது உண்மையினால் ஆதாரம் காட்ட முடியுமா?
ஏண்டி சக்கரத்தி மேல வாடி. அப்பா எல்லாத்துக்கும் இவதான் காரணம். இவரை நல்லா வச்சு வாங்குங்க. ஆமா அண்ணன் கூட வச்சுக்கோயா சக்கரத்தி. எங்க அண்ணி துரும்பை அழைச்சுட்டாங்க. பாட்டு பாமாக்குது. போட்டு தாக்கி ஒரே அப்படியே பாத்துருந்தா அவர் விட்டுருக்க மாட்டேன். தெரியுமா? ஆமா. இவ யாரு? இவ யாரு? இவ யாரு? நான் உத்தமி பத்தினா சத்தியமா உத்தமி யாரு கேட்டு பாருங்க. உலகத்திலேயே கிடையாது. யாரு? ஆளு கடிக்கிறா தாரியில வச்சுக்கிட்டு தேய்ப்பாரு. யாரு? இதுக்கு வேப்பலையா? யாருக்கு ஒரு மாப்பிளையா? பொறுமையா போகுது. நேர கால பார்த்து போகுது. எல்லாத்துக்கும் காரணம் இவன். இவனை விடாதீங்க. என் மைத்துனோ இப்போது தலைநகரில் இருக்கிறார். ஆகினால் நமது மகள் அமுதாவை அவருக்கே மனம் எடுத்து வருகிறார்.
மக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பரை கிராமம் உயர்திரு ஏ ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பொன்னி நாடக மன்றத்தார் நடத்திய சத்தியம் காத்த உத்தமி அல்லது அமுதாவின் திருமணம் என்ற நாடகம் இந்த இறுதி காட்சியோடு முடிவடைந்தது. கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் கலை மன்றத்தின் சார்பில் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழிய வாழியவே, பொன்மன வாழிய செந்தமிழ்நாடு வாழிய வாழியவே.